கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் இயேசு கிறிஸ்துவைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. ஏனென்றால் இவர் ஒரு அன்பின் வடிவம், இவர் ஒரு இரக்கத்தின் வடிவம், பரிசுத்தத்திலே ஒரு பரிசுத்தர். இவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக இவர் வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பாவத்தை சுமக்கிறதுக்காக வந்தார்னா அப்போ பாவிகளை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. இவர்களை எல்லாம் சுத்தப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்திலே அவர் அழைத்து செல்லணும்னு அவர் எவ்வளோ பிரயாசப்படுறாரு. தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். ஒருவர் நல்லவனுக்காக மரிப்பார், ஆனால் ஒரு பாவிகளுக்காக மரித்தார். எனக்கு அன்பானவர்களே, இவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர் ஒரு மீட்பர். இவரை போல மீட்பர் யாரும் இல்லை. இவரை போல இரட்சகரும் யாரும் இல்லை. நம்மளை மீட்கிறதுக்காகவே தன் உயிரை கொடுத்து அவர் நம்மளை மீட்டு கொண்டார். அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வர எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால்தான் சிலுவை மரணமே அவர் அங்கே போக முடிஞ்சிச்சு. அவர் ஒரு தேவகுமாரன். அவர் தன்னை விடுவிக்க அவருக்கு எல்லா வல்லமை இருக்கு. ஆனால் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும் என்ற அந்த ஒரே காரியத்துக்காகவும் அவர் அதை செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, நம்ம மேலே அவர் அவ்வளோ ஒரு கர்ஷணியாக இருந்தார். பிசாசுக்கிட்டிருந்து இந்த பிள்ளைகளை எப்படியாவது மீட்டு பரிசுத்த வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். அவர்களை ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அவ்வளோ பாடுபடுகிறார். பாடுபட்டு ஜீவனை விட்டார். நாங்கள் அதை உள்ளதாக சொல்லுகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவருக்கு மட்டுமே உரிமை உண்டு. அவரால் அன்று நீங்கள் எந்த இடத்துல போனாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவரிடத்தில் வாங்க, அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யுங்க. சரிங்களா? தேங்க்யூ.